ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குருமகா திசை 16 ஆண்டுகள் 12 இலக்கணக்காரர்களுக்கு எப்படி செயல்படும், இந்த குருமகா திசை நடக்கும்போது என்ன செய்து கொள்ளலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், புதன் 4 திசைகளுக்கு பார்த்தாச்சு. இன்றைக்கு குருமகா திசை. பொதுவாக மன்னவன் பொன்னவன் அப்படின்னு அழைக்கக்கூடிய குரு பகவான் கூடுமான வரைக்கும் மிகப்பெரிய கெடுதல்களை யாருக்கும் செய்யாத இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். ஏன்னா அவர் ஒரு இயற்கை சுபர். சில லக்னங்களுக்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் போய்விட்டாலும் கூட அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த ஆதிபத்தியம், அதாவது இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அவர், அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக கிடைக்கும் நல்ல பலன்களையும் தர்றதுக்கு முயற்சி செய்வார். சில அசிங்கம், அவமானம், விபத்து, கண்டங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்பு, முன்னேற்றங்கிறதையும் சேர்த்து தான் தருவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரகம் குரு. அதனால தான் குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கு. இந்த குரு பகவானுடைய திசை மொத்தம் 16 ஆண்டுகள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த இது வரும். அவர் 2 மாதிரி பிளவுபட்ட நட்சத்திரம் கொண்டவர் தான். 2 ராசிகள் இருக்க கிட்டத்தட்ட 6 ராசிகள் அவர் ஆக்குபை பண்ணியிருப்பார். ஆக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம திசையே குருமகா திசையாக தான் ஆரம்பமாகும். இந்த 12 லக்கணக்காரங்களுக்கு குரு எந்த மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல மேச லக்னம். மேச லக்ன ஜாதகர்களுக்கு குரு பகவான் லக்ன சுபர், லக்னாதிபதிக்கு நண்பர். எந்த விதத்திலையும் அவர்களை விட்டு கொடுக்காத ஒரு கிரகம். எவ்வளவு மோசமான நிலையில் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த மேசலக்கண ஜாதகர்களுக்கு குரு திசைங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான், கொடுத்து வைத்த திசை தான். 16 ஆண்டுகள் ஓரளவுக்கு வாழ்வியலை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார். ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையிலே இருந்துட்டார்னா நிச்சயமான முன்னேற்றங்கள் குரு திசையில் மேசலக்கணக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இவர்களுக்கு 9, 12 அப்படிங்கிற 2 ஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி, பாக்கியத்துக்கும் விரயத்துக்கும் அதிபதி. ஸோ அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றிங்கிற பாக்கியம், நல்ல தகப்பன், நல்ல குருமார்கள், மந்திர உபதேசம், நீண்ட தூர பிரயாணம், அதனால் ஆதாயம், அதனால் பொருளாதார வெற்றிகள்ங்கிறதையும் கொடுக்குற குருவே மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவாருங்கனால விரயம், கிரயம், தெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம், பிறவியை முடித்து கொள்ளும் தன்மைகளை தருவது, பொருளை விரயம் செய்வது, அதுவும் கோயில்களுக்கு குறிப்பாக விரயம் செய்கிறது, தர்ம காரியங்களுக்கு செலவழிப்பது, முதியோர் இல்லம் நடத்துறது, குழந்தைகள் காப்பகம் நடத்துறதுங்கிற மாதிரியான பலன்களையும் கலந்தே தருவார். மேசலக்கண ஜாதகர்களுக்கு குருமகா திசை நடக்கும்போது இறை வழிபாடே போதுமானது. அவங்க பெரிதாக பரிகார பூஜைகள்லாம் எதுவும் செய்து கொள்ள தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக குரு இருந்தாலும் கூட வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், வேண்டுங்கிற அளவுக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் தருவார். குருமகா திசை மேச லக்னத்துக்கு நடக்கும்போது குரு ஸ்தலங்களுக்கு வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தென்குடி திட்டை, திரு ஆலங்குடி இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அட்டம லாபாதிபதி, அதாவது 8ஆம் இடங்கிற மிக முக்கிய மோசமான இடத்துக்கு அவர் தான் அதிபதியாக வருவார். இன்னொரு விதியின்படி பார்த்தோம்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் முட்டிக்கும். 2 பேரும் மாறுபாடான இயல்பு கொண்ட கிரகங்கள். எப்படி வேணாலும் வாழலாம், சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கிற கிரகம் சுக்கிரன். இப்படித்தான் வாழணும், நியதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கிரகம் குரு. ஸோ அதனால் இவர்கள் கொஞ்சம் முரண்பாடான அமைப்பு கொண்டவர்களாகவே இருப்பாங்க. ரிஷபலக்கண ஜாதகர்களுக்கு குருதிசை வராமல் இருக்கிறது மோஸ்ட்லி நல்லது. ஒருவேளை வந்தால் அவர் ஜாதகத்தில் அதுலேயும் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 உட்காந்துட்டாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. அதை தாண்டி வேறு அளவில் வலிமை பெற்றார், 11ஆம் இடத்துல அவர் வலு பெற்றார்னா பெரிய கெடுதல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல வலு பெறும்போது தூரமாக உங்களை நகர்த்தி வச்சு நிறைய துன்பங்கள், அவமானங்கள், கஷ்டங்களுக்கு பிறகு நற்பலன்களை தரும் அமைப்பு கொண்டவராக இருப்பார். ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒரு லாபம் இருக்கும். அது ரிஷப லக்னக்காரர்களுக்கு புரியும். குருமகா திசை கலப்பு பலன்களையே செய்யும். 70% மோசமான பலன்களும் ஒரு 30% யோகமான பலன்களும் அதில் ஒளிஞ்சிருக்கும். இந்த 70% மோசமான பலன்களில் அசிங்கம், அவமானம், செய்யாத குற்றத்துக்கு பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள், பண விஷயத்திலும் தன விஷயத்திலும் தப்பாக முடிவு எடுத்துடுறது, குழந்தைகள் விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுப்பது, குருமார்கள் விஷயத்தில் தப்பான குருவை தேர்ந்தெடுக்கிறது, தெய்வ வழிபாட்டிலையுமே இவங்களுக்கு நிந்தனைகள் அதிகம் ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகிறதுங்கிற மாதிரி ஒரு குளறுபடியான பலனையை தான் கொடுப்பார். ஸோ ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு குரு திசை விரும்பத்தக்கும் திசை அல்ல. இவங்களுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை குருமகா திசை உங்களுக்கு நடப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பண விஷயந்தான் மெயினாக தவறு ஏற்படுத்தும். ரிஷப லக்னத்துக்கு தொழில் செய்கிறது, தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது, அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் பக்கம் போகிறது, இதெல்லாம் தான் தூண்டிவிடும். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும்.
மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு குரு பகவான் ஒரு மாதிரி 2 நல்ல ஆதிபத்தியம் அவருக்கு இருக்குது, 7, 10. ஆனால் அவரே கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். இவர் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி மிதுன லக்னத்துக்கு வந்துடும். குருதிசை வந்து தான் தீரணும், அவர் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார், அவர் தான் தொழிலை கொடுப்பார், அவர் தான் புத்திரபாக்கியத்தை கொடுப்பார், அவர் தான் பொருளாதாரத்தை கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூடவே அதில் பிரச்சனைகளையும் கொடுத்துருவார். 50% நன்மையும் 50% கெடுதலுங்கிற மாதிரியான பலன்கள் தான் மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு குருமகா திசையில் போய்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு கொஞ்சம் மாறுபாடான அமைப்பு. கற்காத மேதைகளை உருவாக்குறவர் புதன், படித்தாத்தான் உனக்கு பாஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொல்கிறவர் குரு. ஸோ இது 2 முரண்பாடான அமைப்புகள் கொண்ட கிரகங்கள் தான். சுக்கிரனுக்கு புதன் மிக அதிக நண்பர் அப்படிங்கிறதுனாலையும் குருவுக்கு புதனை பிடிக்காது. இன்னொன்று, புராணங்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் புதன் தன்னுடைய மனைவிக்கு தவறான முறையில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனாலையும் குருவுக்கும் புதனுக்கும் கொஞ்சம் முட்டிக்கும், ஆகாது அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு. ஆக மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு தொழில், ஜீவனம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றி போன்றவற்றை குருவே தருவார். திருமண வாழ்க்கை, கூட்டாளிகளால் லாபம், ஆதாயம் போன்றவற்றையும் குரு தருவார். அவர்கள் மூலமாக எல்லாமே துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். மிதுன லக்ன ஜாதகர்கள் குருதசை நடந்துன்னா நிச்சயமாக சொந்த தொழில் பக்கம் போயிடாமல் இருங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். நார்மலாகவே மிதுன லக்னம் கொஞ்சம் அதீதமாக பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுத்து கடன்களை ஏற்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டதுங்கிறதுனால அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுங்கிறது நார்மலாகவே நீங்கள் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி நரசிம்மர் கும்பிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. கடகலக்கண ஜாதகர்களுக்கு குருதசைங்கிறது ஒரு யோகமான தசை தான். 6ஆம் அதிபதியாக வந்து காலபுருஷனின் பாக்கியஸ்தான அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரதுனால எதிரிகளை உருவாக்கி அதன் மூலம் வெற்றிகளை தருவார். போட்டிகளை உருவாக்கி அதன் மூலம் ஜெயத்தை கொடுப்பார். கடன் நோயை உருவாக்கி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவார். பொருளாதார வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பார். பாக்கியாதிபதினு இன்னொரு வேலையும் அவருக்கு இருக்குது, 6 மற்றும் 9. இதில் 6ஆம் இடத்து வேலையை 50%, 9ஆம் இடத்து வேலையை 50% கலந்து தான் செய்வார். ஆனாலும் கடக லக்னத்திற்கு குருவின் திசை ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறும்போது அடுத்தடுத்த உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் கடகலக்ன ஜாதகர்கள் குரு திசையை நிச்சயம் நல்ல நிலையில எதிர்பார்க்கலாம். சந்திரனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கும். இவர்கள் இருவரும் இணைந்து பலவிதமான யோக பாக்கியதைகளை தரக்கூடியவர்கள்ங்கிறதுனால குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திரகேந்திர யோகம்ங்கிறது நிறைய வரும். அதனால் குரு வந்து கடகத்தில் உச்சமும் ஆகிற ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால எதிரியால் வலுப்பெறும் யோகிதை கொண்டவர்கள் கடகலக்கணக்காரங்க. இவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அதன் மூலமாகவே முன்னேற்றம் இருக்கும், அல்லது இவர்களுக்கு பெரிய பெரிய எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. இந்த எதிர்ப்பினால் வெற்றி, எதிர்ப்பினால் முன்னேற்றம், எதிர்ப்பினால் யோகம்ங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்கிறனால இவங்க குரு திசையை ஆவலோடு எதிர்பார்க்கலாம். குரு திசையில் இவங்க சுபிட்சங்கள் எல்லாமே விருத்தியாகுங்கிறதுனால குரு பகவானை, தட்சிணாமூர்த்தியை, சிவபெருமானை வணங்குறது, சிவன் பார்வதி இணைந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளை செய்வது இவர்களுக்கு சிறப்பான யோக பாக்கியதைகளை கொடுக்கும். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கும் குரு நல்லவர் தான். லக்கண சுபர், லக்கணத்துக்கு சூரியனுக்கு நண்பர். 5ஆம் இடங்கிற மிக முக்கியமான திரிகோணஸ்தானத்திற்கும் 8ஆம் இடங்கிற அயல் தேசஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவார். ஸோ இவங்களுக்கு 70% நற்பலன்களும் 30% தீய பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக குரு இருப்பார். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வருது இல்லைங்களா, திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் போன்றவற்றை கொடுத்தாலும் கூட விபத்து, கண்டம், நோயையும் அவர் வாரி வழங்க தயங்க மாட்டார். இந்த மீன லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் இந்த ஒரு முரண்பாடான ஒரு அமைப்பு இருக்கும். சஷ்டாஷ்டக லக்னங்கள் நண்பர்கள் தான், ஆனால் சஷ்டாஷ்டக லக்னங்கள்ங்கிறனால குருமகா திசையில் புகழ், கௌரவம், அந்தஸ்து, பதவி, உயர்நிலை முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக கிடச்சிடும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு. இது ஒரு வரப்பிரசாதமான திசைன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் தூர தேசத்துக்கு போகிறது, திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தினால் லாபம், விபத்து, கண்டங்கள், நோய், அதன் மூலம் அவமானங்களை சந்திப்பது, செய்யாத குற்றத்திற்கு பழி சுமக்கும் விதி, இதையும் கொஞ்சம் கலந்து செஞ்சுட்டே இருப்பார். கொஞ்சம் ஆகாத புத்திகள் வரும் இல்லைங்களா, இப்போ குரு திசையில் சனி புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வேலையும் அந்த 8ஆம் அதிபத்தியத்தை வேலையும் செஞ்சுட்டு தான் போயிடுவார். ஆனாலும் சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு குரு ஒரு குடுப்பினை கிரகம் தான். இவர்கள் சூரியனை தொடர்ந்து வணங்கி வரவே போதுமான சுபிட்ச பலன்களை பெறுவார்கள். கன்னி லக்ன ஜாதகங்களுக்கு 4 மற்றும் 7 கூடையவர் குரு. 4, 7 முக்கியமான இடங்கள் தான். வீடு, வாகனம், கல்வி, உயர்நிலை யோகிதைகள், பிரயாணங்கள், அதன் மூலம் ஆதாயம், வியாபாரத்தின் சூட்சுமங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு. அதேமாதிரி வாழ்க்கை துணை, அவர்களால் ஏற்படும் நன்மை தீமைகள், கூட்டாளி மற்றும் பங்காளி, இதையும் குறிக்கிறவர் அவர் தான். முக்கியமான பொறுப்புகள் குருவுக்கு உண்டு. கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அவர் பெறுவார். நார்மலாக கன்னி லக்னக்காரங்களுக்கு குருமகா திசை கடங்காரனாக்கி விட்டு அழகு பார்த்து விடும். சொந்த தொழில் செய்ய வச்சு சிக்கலை உண்டாக்கும். வீடு கட்ட வச்சு அதை கையிலிருந்து பிடுங்கிக்கும். அதாவது கெட தண்ணியை வந்த வெள்ளம் கொண்டுட்டு போச்சுங்கிற கதையாக சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க கன்னி லக்னக்காரங்க. குருமகா திசை மாதிரி ஒரு தசை வந்துச்சுன்னா உடனே வீடு, கார் வாங்கணும்னு ஆசையை தூண்டி விட்டு அதை செய்ய வச்சு சக்திக்கு மீறி கடனை வாங்க வச்சு டப்புன்னு வேலையை பிடிங்கி விட்டுருவார். வேலையை நம்பி தான் அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, வேலை இல்லாத நிலை வரும். மாதம் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், சரி நம்ம ஒரு 40,000 ரூபா டியூ கட்டி வீடு கட்டி வந்து கட்டினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு செய்வாங்க. ஆனால் குரு திசை நீட்டாக ப்ராப்ளத்தை உருவாக்கிடும்.
அதே மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்திலையும் நிறைய முரண்பாடுகளையும், கூட்டாளிகள் விஷயத்திலையும் நிறைய முரண்பாடுகளையும் குரு தரக்கூடியவர் தான். கன்னி லக்னத்துக்கு குரு திசை வராதது தான் சிறப்பு. ஒருவேளை வந்து அவர் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட உபஜயஸ்தானத்தில் நட்பு நிலையில் இருந்தால் மட்டும் ஓரளவுக்கு தப்பி பிழைக்கலாம். இப்போ உதாரணமாக விருச்சிகத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், அல்லது கடகத்தில் இருக்கலாம். கடகத்தில் உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது பாதகாதிபதி உச்சம் பெறாரே வந்து பாதகம் அதிகமாக நடக்கும்னா மனைவி நல்ல வலுவானவராகவும் அல்லது கணவர் நல்ல வலுவாகவும் கூட்டாளி நல்ல வலுவானவராகவும் அமைகிறதுக்கான சூட்சுமத்தையும் கொடுப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குரு தனிச்சு இருக்கிறதுங்கிறது சிறப்பில்லை, வேறு யார் கூடயாவது சேர்ந்துடுறது தான் நல்ல பலன். இவர்கள் இஷ்ட தெய்வமை வழிபாடோடு சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர் வழிபட்டு வந்தாலே போதுமானது. துலா லக்ன ஜாதகர்களுக்கு குரு திசை வரவே கூடாது. ஏன்னா 2 கெட்ட ஆதிபத்தியம், 3ங்கிற ஒரு மறைவு ஸ்தானம், 6ங்கிற ஒரு மறைவு ஸ்தானம். ஸோ இவங்களுக்கு குரு திசை வந்து நல்லதை செய்து விடும்னா ரொம்ப 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 அபூர்வமாக நடக்கும். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குரு இருக்கிற போது மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் அதுலேயும் கூட அடிமை ஜீவனம், அரசாங்கத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள், நோய், கடுமையான கடன் தொல்லை, மன உளைச்சல், கூட பிறந்தவங்களால் கெடுதல் நடக்கிறது, நண்பர்களால் கெடுதல் நடக்கிறது, ஒப்பந்தங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிற மாதிரி 90% மோசமான பலன் மட்டும்தான் இருக்கும். துலா லக்னத்துக்கு குரு மகாதிசை ரொம்ப அபூர்வமாக ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நல்லதை செய்வார். அதுலேயும் குறிப்பாக அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இயற்கை சுபரோட வீட்டிலேருந்து சுக்கிரன் ஓரளவுக்கு நல்லா இருந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்த நிலையில் இருந்ததுன்னா குரு திசையில் தப்பி பிழைப்பார்கள். ரொம்ப ரேராக சில குரு திசையில் சக்ஸஸ் பண்ண ஜாதகங்களும் துலா லக்னத்தில் உண்டு. அது ரொம்ப ரேர். ஆனால் நார்மலாக 90% பீப்புள்ஸுக்கு குரு திசையில் உங்களுக்கு வராமல் இருக்கிறதே சிறப்பு. இவர்களுடைய பொறுத்த வரைக்கும் சுக்கிரனே இவர்களுடைய முழு முதல்ங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்து வருவது சிறப்பை தரும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு திசை ஒரு பொன்னான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி திசை தான். விருச்சிக லக்னத்துக்கு குரு வந்தார்னா கொடுத்துருவார்னு சொல்லலாம். 2, 5ங்கிற 2 நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதி. சின்ன சின்ன கண்டங்கள், விபத்துகள், அதாவது ஒரு 10% கெடுதல் இருக்கும். ஆனால் 90% யோகத்தை கொடுப்பார். எந்த சூழ்நிலையில் குரு இருந்தாலும் லக்னத்தோடு அல்லது லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டுட்டார்னா போதும், குரு திசை கோடி கொடுக்கும். விருச்சிக லக்னத்திற்கு மிகவும் 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 பிடித்தமான ஒரு திசைனா அதை குரு திசைன்னு எடுத்துக்கலாம். நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்து, வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம், புத்திர பாக்கியதால் யோகங்கள், புத்திரர்களால் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, குடும்பம் நல்ல விதமாக அமையிறது, குடும்பாதிபத்தியம் உயர்நிலை பெறுறதுங்கிற மாதிரியான பலன்களை தரும். இந்த பலன்கள் எல்லாம் சொல்லும்போது எல்லாரும் உடனே வக்கரமான எப்படி சார் இருக்கும்னு ஒரு கேள்வி கமெண்ட்டில் கேட்குறீங்க. வக்கரத்துக்கான பலன் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக நடக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ அது வந்து நிறைய வக்கர கிரகங்களுக்கான தனி வீடியோலாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை வந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே எடுத்துக்கலாம். அந்த 16 ஆண்டுகளில் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செட்டில் ஆகிட முடியும். உங்கள் லக்னத்துக்கே உண்டான தெய்வம் துர்கை, மேலும் முருகன். இந்த 2 பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள தொடர்ந்து வணங்கி வர்றது, கூடவே குரு பகவானை வணங்கி வர்றதும். குரு திசை உங்களுக்கு நடக்கும்போது வருஷம் ஒரு தடவை ஆலங்குடி, தென்குடி, திட்டை மாதிரி குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். தனுர் லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் லக்னாதிபதி. ஸோ லக்னாதிபதிங்கிறவர் திசை நடத்துறதுங்கிறது எப்போயுமே ஒரு சிறப்பு. அவரே 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் வரார். இவர் எங்கேயும் போய் மறையாமல் கெட்டு போகாமல் இருந்தார்னா ரொம்ப நன்மையான பலன்கள் நிச்சயம் இருக்கும். உயர்கல்வி, வெளிநாட்டு வாழ்க்கை, உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள், வீடு கட்டி கொள்ளும் அமைப்பு, கல்வியினால் மேன்மை, ரகசியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயங்கள்னு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். தனுசு லக்னத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது தான் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது 90% மக்களுக்கு சொல்ல பொருந்தி வரக்கூடிய பலன்களை தான் சொல்லணும். 10% பேர் அதில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோமே, இதில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோமேனா வாழ்த்துக்கள். ஆனால் 90% பேர் தனுசு லக்னக்காரங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணி தோற்று போயிருப்பாங்க. அவங்க வேலை பார்த்து முன்னேற்றத்தை அடைவார்கள் நிச்சயமாக. நல்ல உயர்ந்த பதவிகளில் உட்காந்து அலங்கரிக்கக்கூடிய விதி உள்ளவங்க. இயற்கையாகவே உங்கள் லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார், அதாவது அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடத்துல. ஸோ வெளிநாடு போய் கை நிறைய பொருள் ஈட்டி நல்லா சம்பாரித்து முன்னுக்கு வந்த தனுசு லக்னக்காரங்க அதிகம். வெளி மாநிலங்களில் அதிக உயர் பதவிகளில் இருக்கிறவங்களும் அதிகம். அதனால் குரு திசை உங்களுக்கு எப்போதும் சிறப்பை தரக்கூடியது தான். உங்களுடைய லக்னாதிபதியே குரு ஆகிறதுனால குரு பகவானின் வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். மகர லக்னத்துக்கு ஒரு மாதிரி கலப்பு பலனாக இருக்குங்க குரு திசை. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஒரு மறைவு ஸ்தானம், இன்னொரு மறைவு ஸ்தானம், 3, 12க்கு அதிபதியாக குருவுக்கும் சனிக்கும் ஒரு விதமான இணக்கம் இருக்கும். அதாவது இந்த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் ஜாதகங்களில் பூரா பார்த்திங்கன்னா குருவும் சனி ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. தர்ம கர்மாதிபதிகள், காலபுருஷனுடைய வீடு இவங்களுக்கு. அதனால் இவர் ஒரு கர்மாதிபதியாக வர்றதுனால தர்மாதிபதியான குரு வந்து இவரை பெருசாக துன்பப்படுத்திடுறதில்ல, அதே நேரத்தில் வாரி வழங்கிடுறதும் இல்லை. அமர்ந்திருக்கும் சூழலை பொறுத்து ஒரு மாதிரி மத்தியமமான பலன்களை கொடுப்பார். திருமணமாகவும், குழந்தை பிறக்கும், படிப்பு இருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி மீடியமாகவே கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்களால் உதவி இருக்கும், ஆதாயம் இருக்கும், கூட்டாளிகளால் நன்மை இருக்கும், அவங்களாலேயே விரையும் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் பண்ணுவாங்க, வெளியூர் வெளி தேசம் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்கிற மாதிரி குரு மகாதிசை இவர்களுக்கு
அடுத்து வர்ற சனி திசையினுடைய தாக்கத்தை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பாக குருமகா திசை இருக்கும். இவர்கள் ராஜராஜேஸ்வரி அம்பிகையை தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர்றது சிறப்பு. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு குருமகா திசை ஒரு விசித்திரமான அமைப்பை பெறும். 2 11ஆம் இடங்கிற 2 முக்கியமான ஸ்தானம். ஆனால் இந்த 2லேயுமே மாரகம் என்பதும் மறைமுகமாக ஒழிஞ்சிருக்கும். விபத்து, கண்டம், நோய் போன்றவற்றையும் கொடுக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரம், வெற்றி, லாபம், மகாதன பாக்கிய யோகத்துக்கான தூண்டுகோலாகவும் குருமகா திசை இருக்கும். கும்பலக்கணத்தில் நிறைய குருமகா திசை நடக்கும்போது நல்லா சம்பாரித்து முன்னுக்கு போவாங்க, டக்குன்னு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுவாங்க. இல்லை திடீர்னு வாழ்க்கையை முடித்து விடும் விதியையும் இந்த குருவன் தருவார். கோச்சாரத்தில் அவர் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அப்பப்போ கவனிச்சுட்டே இருக்கணும். மொத்தத்தில் கும்பலக்கணத்துக்கு குருமகா திசைங்கிறது பார்த்திங்கன்னா 50-50 சாய்ஸ். நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்தே நடக்கும். சரிங்களா? குரு பகவான் உங்களுக்கு திசை நடத்தும் போது இயற்கையாகவே தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுட்டே வந்தீங்கனாலே போதுமானது. மேலும் உங்களுடைய லக்னத்திற்கு சனி பகவானே மூலத்திரிகோணாதிபதியும் லக்னாதிபதியாகவும் வர்றதுனால சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது, சிவனை வழிபடுறது, பிரதோஷ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவரே லக்னாதிபதி, அவரே 10ஆம் அதிபதி. ஸோ லக்னம் 10ஆம் இடம்ங்கிற 2 பொறுப்பு முக்கியமாக இருக்கும். லக்னாதிபதியோட திசைங்கிறதுல தைரியமாக இருக்கலாம். தொழில் மேன்மை, முன்னேற்றம், அயல் நாடு வாசம், வெளிநாட்டில் சென்று நிரந்தரமாக தங்கிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. ஏன்னா லக்னாதிபதியோட திசை இல்லைங்களா, கான்ஃபிடென்ட்டான லெவலில் இருக்கிறது. விரயங்கள், சுப விரயங்கள் செய்கிறது, கிரயம் பண்ணுறது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, திருமணம் செய்து கொள்வது போன்ற சுப பலன்களை அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். நார்மலாக குருமகா திசை மீன லக்னத்திற்கு ஒரு 75% நல்ல பலனையும் ஒரு 25% கொஞ்சம் அலைச்சலான பலன்களையும் கொடுக்கும். ஏன்னா அது ஒரு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்ங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ எவ்வளோ சம்பாரிச்சாலும் வெகு செலவாளிகளை உருவாக்குறது மீன லக்னம் தான். மீன லக்னக்காரர்களுக்கு விரயம் என்பதும் கிரயம் என்பதும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதியின் திசை என்பதனால் பெரிதாக கவலைக்குள்ள தேவை இருக்காது. இதுதான் 12 லக்னங்களுக்கு 16 வருட குருமகா திசை செய்கிறது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு திசை நடக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி தான் வருஷம் ஒரு தடவை குருவினுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. வாரம் வாரம் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து பழகுங்கள். சுண்டல் மாலையை தட்சிணாமூர்த்திக்கு அணிஞ்சு உங்களுடைய நட்சத்திரம் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிங்க. இது நல்ல பலன்களை கொடுக்கும் தன்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ 12 லக்னங்களுக்கும் குருமகா திசை நடக்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் கூடுமான வரைக்கும் எந்த ஜாதகரையும் பெரிதாக கெடுத்து விடாமல் இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவார். இந்த ரிஷப லக்னம், துலா லக்னம் இந்த 2 கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படுகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மற்ற லக்னக்காரர்களுக்கு கலப்பு பலன்களாகவே இருக்கும். மிதுனம், கன்னி லக்னக்காரர்கள் குருமகா திசையில் உயர்வு நிலை அடைந்தவர்களும் நிறைய பேர் உண்டு. அவர் ஒரு இணக்கமான சூழலில் உட்கார்ந்துருந்தாருன்னா போதும். அதனால் முழுமையான கெடுதல் என்பது மிதுனம் கன்னிக்கு கிடையாது. 50-50 சாய்ஸ் தான். அதிகமான துன்பத்தை துலா லக்னக்காரர்களே பெறுவார்கள் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. நிறைய அன்பர்கள் ஆர்வமுடன் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் விருப்பம் இருக்கிற பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.